ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறை சார்பா பல்வேறு மாவட்டங்கள்ல அப்பப்போ வேலைவாய்ப்பு முகாம்கள நடத்தி வராங்க. இதே மாதிரியான ஒரு முகாம் இந்த மாதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நம்ம சென்னை அடுத்த திருவள்ளூர்லயும் நடைபெற போகுது. இந்த வேலைவாய்ப்பு முகாம் பத்தின தகவல தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வேலைவாய்ப்பு முகாமானது திருவள்ளூர் மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அலுவலகத்துல காலை 10 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை ஒரு 3 மணி வரை நடைபெற போகுது. இந்த இடத்தோட அட்ரஸ் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு டிகிரி ஹோல்டரா இருந்தாலும் சரி, ஐஐடி ஹோல்டரா இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல நீங்க கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். ஏன்னா ஒரு டெக்னிக்கல்ல இருந்து நான் டெக்னிக்கல், அதாவது ஐடி துறையாகட்டும், இல்லைன்னா ஐடிஐ மாதிரியான துறைகள் ஆகட்டும், எல்லா துறையில இருந்தும் இந்த இடத்துல வந்து வேலைக்கு ஆள் எடுக்க போறாங்க. இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல கலந்துக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. நீங்க இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல கலந்துக்கிறதுக்கு ரிஜிஸ்டர் செய்யணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இணையதளத்துல போயிட்டு நீங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுடைய கம்பெனிக்கு நீங்க ரொம்ப நாளா ஆட்கள தேடி வரீங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல நீங்க கலந்துக்கிட்டு உங்க கம்பெனிக்கு தேவையான ஆட்கள நீங்க ஹையர் செஞ்சுக்க முடியும். ஸோ இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் தான் இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தாராளமா இந்த முகாம்ல போய் நீங்க பங்கேற்கலாம். இப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் பற்றி மேலும் தகவல்களுக்கு நீங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு தாராளமா கால் பண்ணலாம். வேலை தேடும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதே மாதிரி சென்னையிலிருந்தும், சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.